श्री परमात्मने नमः। एट्टामध्यायम् अक्षरब्रह्मयोगम्। अर्जुनन् उरैत्तान् ब्रह्मम् अध्यात्मम् कर्मम् அதிபூதம் என்றால் என்ன? அதிதெய்வம் என்று எதை சொல்கிறீர் புருஷோத்தமா? இத்தேகத்தில் அதியக்ஞன் என்பவன் யார் மதுசூதனா? தன்னையே வென்றவன் உன்னை மரண காலத்தில் அறிவதெப்படி? ஸ்ரீ பகவான் உரைத்தார், அழிவற்ற மேலானது பிரம்மம், அதனியல்பு அத்தியாத்மமாகும். உயிர்களை படைத்து காத்து அழிக்கும் செயல் கர்மமாகும். உடல் எடுத்தோரில் உயர்ந்தோனே, அழியும் பொருளே அதிபூதம். அகத்தோனே அதிதெய்வம், உடலில் நானே அதியக்ஞன். இறுதி காலத்திலும் என்னையே நினைத்து உடலை விடுபவன் எனது இயல்பை அடைகின்றான். இதில் சற்றும் ஐயமில்லை. இறுதி காலத்தில் எதையெதை நினைத்து உடல் துறக்கின்றானோ, அதன் தன்மையை பெற்று அதையே அடைகிறான் கௌந்தேயனே. எனவே எல்லா காலத்திலும் என்னையே எண்ணிப் போரிடுவாய். அர்ப்பணித்த மனம் புத்தியால் ஐயமின்றி எனையே அடைவாய். பயிற்சியாம் யோகத்தோடு மனத்தை வேறெங்கும் செலுத்தாது பரம்பொருளை சிந்திப்பவன் தெய்வநிலை அடைவான் பார்த்தனே. அனைத்துமறிந்தவன் தொன்மையானவன், அனைத்துமாள்பவன் அணுவின் நுண்ணியன். ஆதாரமான சிந்தை கெட்டாதவனை, இருள் கடந்த ஒளியை நினைப்பவனெவனோ, அவனே மரண காலத்தில் பக்தியோடு நிலைத்த மனத்தோடு யோக பலத்தோடு புருவ மத்தியில் பிராணனை நிறுத்தி திவ்ய பரம புருஷனை அடைகின்றான். வேதமறிந்தோர் எதை அழியாதென்பரோ, பற்றற்ற துறவியர் எதில் புகுவரோ? எதை விரும்பி பிரம்மச்சரியம் காப்பரோ, அந்நிலையை சுருக்கமாய் கூறுகின்றேன். எவன் புலன்களை அடக்கி மனத்தை இதயத்தில் நிறுத்தி பிராணனை உச்சந்தலையில் வைத்து யோகதாரணையில் நிலை பெற்று ஓம் எனும் ஓரெழுத்தான பிரம்மத்தை உச்சரித்துக் கொண்டு உடலை துறந்து போகிறானோ அவன் பரகதி அடைகிறான். வேறு எண்ணமின்றி என்
எப்போதும் இடையராது எண்ணி ஒரு நிலைப்பட்ட யோகிக்கு நான் எளிதில் அகப்படுவேன் பார்த்தா. உயர்நிலை சாதிக்கப் பெற்ற மகான்கள் என்னை அடைந்து துன்பாலயம் எனும் நிலையற்ற மறுபிறவி அடைவதில்லை. பிரம்மலோகம் வரை உள்ளவை மறுபிறப்புலகங்கள் அர்ஜுனா. ஆனால் என்னை அடைந்தவனுக்கு மறுபிறப்பில்லை கௌந்தேயா. 1000 யுகங்கள் பகலென 1000 யுகங்கள் இரவென நான்முகன் தினத்தை அறிந்தவர் பகலிரவை அறிந்தவரே. பகல் வரும் பொழுது எல்லாம் தோன்றாததின் வெளிப்படும். இரவு வரும் பொழுதிலே தோன்றாததில் மறைந்திடும். மீண்டும் மீண்டும் பிறந்திடும் உயிர்கள் இரவில் மறைந்திடும். பகலில் தன் வசமிழந்து மீண்டும் வெளிப்படும் பார்த்தனே. தோன்றாததின் உயர்ந்ததாய் நிலைத்ததாய் உள்ளதெதுவோ உயிரனைத்தும் அழிந்த போதும் அப்பரம்பொருள் அழிவதில்லை. தோன்றாத அழியாத அந்த பரமகதி நிலையை எவன் அடைந்த பின் திரும்பி வாரானோ அதுவே என் பரமபதம். உயிர்கள் எவனுள் உள்ளனவோ எதனால் எல்லாம் நிறைந்துள்ளதோ பார்த்தா அந்த பரமபுருஷன் மாறாத பக்தியால் கிட்டிடுவான். யோகிகள் எக்காலத்தில் இறந்தால் மீண்டும் வருகின்ற வாராத அந்த காலத்தை உனக்கு உரைக்கின்றேன் பரதர்ஷபா. அழல் ஒளி பகல் வளர்ப்பிறை 6 மாத உத்தராயணம் இதில் ஏகும் மானுடர்கள் பிரம்மத்தை அடைகின்றார்கள். புகை இரவு தேய்பிறை 6 மாதம் தக்ஷிணாயனம் இதில் ஏகும் யோகியர்கள் நிலவொளி பெற்று திரும்புவர். ஒளி வழி இருள் வழி என இருவழி இங்கு நிரந்தரமாம். ஒன்றில் பிறவாமை எய்துவர் மற்றதில் மீண்டும் பிறப்பரே. இதையறியும் எந்த யோகியும் குழம்புவதில்லை பார்த்தனே. ஆகையால் என்றும் அர்ஜுனா யோகத்தில் நிலைத்தவனாய் இரு. வேத பயிற்சியில் தவ முயற்சியில் யாகதானங்கள் செய்வதிலமையும் புண்ணிய பலனை அறிந்த யோகியோ யாவும் கடந்து இறைநிலையடைகின்றான். ஓம் தத்சத்.
இங்கணம் பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரமாம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த உரையாடல் ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் உபனிஷத்தில் அக்ஷர பிரம்ம யோகம் எனும் 8ஆம் அத்தியாயமா